ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 2.8லமா மூணாவது கணக்கு தீர்க்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 15 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இது கொடுக்கப்பட்டது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 கொடுக்கப்பட்ட காரணிகள் அப்படி எடுத்துக்கலாம் சாமி. ஈக்குவல் டு 0 இம்ப்ளாய்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 4 மாறும். எதனுடைய ஸ்கொயர் 4? இரண்டினுடைய ஸ்கொயர் 4. என்ன 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஸ்கொயர் 4. ஏன் அடுக்கு ரெட்டப்படியாக இருந்துச்சுன்னா மைனஸ் வந்தாலும் தான் வரும், ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ எக்ஸினுடைய மதிப்பு ப்ளஸ் 2 மைனஸ் 2. அதாவது என்ன சாமி சொல்லுவோம், எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதான எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இதான சாமி அர்த்தம். ஸோ நம்ம எடுக்கும்போது என்ன பண்ண போகிறோம்னா இது இப்படி போட போகிறோம். இந்த இதுவும் ரெண்டு தனியாக பிரித்து போட போகிறோம். அதனால தான் இதையும் சேர்த்து எழுதணும். ஓகே, அடுத்தது இந்த ஒன்று இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. இருபடி சமன்பாட்டு வடிவில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் கெழுவையும் தனி உறுப்பையும் பெருக்கணும். ஓர் 15 கழிச்சா மைனஸ் 2. அப்போ 15 காரணிகள் ஓர் 15 15லேருந்து 1 கழிச்சா ஓர் 15 15 1 கழிச்சா 14. ரெண்டாம் வாய்ப்பாடு வராது. 3 5 5லேருந்து 3 கழிச்சா 2 வருது. ஸோ 3 15 போடுறேன். இங்கே மைனஸ்னால பெரியனுடைய குறி மைனஸ், இங்கே ப்ளஸ் வரும். ஓகேவா? இங்கே 1 இருக்கிறதுனால பை 1 எந்த ஒரு எண்ணெய் ஒன்றால் வகுத்து அதே எண் தான் கிடைக்கும். திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இது போடணும்னா இப்படி போடணும். எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 தான் என்ன பண்ணணும், மைனஸ் 3. ஒன்று இது 0 இருக்கணும், இது 0 இருக்கணும் தான் அர்த்தம். நான் ஏன் மகா நீங்கள் எப்பவுமே ஆன்சர் தீர்வு எழுதும்போது ப்ளஸ் 3னா மைனஸ் 3 எழுதுவீங்க, மைனஸ் 5னா ப்ளஸ் 5 எழுதுவீங்க தானே. அப்படின்னா நம்ம இடைவெளிகள் போடணும் இல்லையா, அந்த இடைவெளிகளுக்காக நான் அப்படி போடுறேன். ஓகே சாமி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 இருந்துச்சுன்னா சாமி ப்ளஸ் 5. இப்போ ஒரு எண் கோடு வரைய போகிறோம். அந்த எண் கோட்டில் இந்த இடைவெளிகள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். பிரேக் ஆகணும். இந்த இடத்துல இது உடையுது. மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் என்ன இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இங்கே ப்ளஸ் 2 இருக்கும், இங்கே ப்ளஸ் 1, இங்கே 0, இங்கே மைனஸ் 1, இங்கே மைனஸ் 2 இருக்கும். அடுத்து மைனஸ் 3 இது பக்கத்துலேயே இருக்க போகுது. ப்ளஸ் 5 இங்கே இருக்குது. அப்போ என்னது இன்டர்வல், இது ஒரு கேப்பு, இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இடைவெளி, இது ஒரு இடைவெளி, இது ஒரு இடைவெளி. தேர்ஃபோர் சாதகமான இடைவெளிகள் சொல்லுங்கள் சாமி. மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 3, அடுத்து மைனஸ் 3 டு மைனஸ் 2, மைனஸ் 2 டு ப்ளஸ் 2, ப்ளஸ் 2 டு ப்ளஸ் 5, ப்ளஸ் 5 டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். கடைசிக்கு முன்னாடி என்ன பண்ணோம், மற்றும் போடணும். ஓகேவா? இப்போ நம்ம டேபிள் போட்டுக்கலாம். இடைவெளிக்கான டேபிள் அதில் குறியை போட போகிறோம். ஓகே, டேபிள் போட்டாச்சு சாமி. இடைவெளிகளை 5 இடைவெளிகளை எடுத்து எழுதிட்டோம். இங்கே அதை பிரித்து எழுதணும் இல்லையா. ஸோ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வடிவத்தில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் எழுதலாமா, பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 15 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. திஸ் இம்ப்ளைஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா அது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி பை இதெல்லாம் பிரித்து எழுதலாம். பெருக்குனா 15 கூட்டுனா மைனஸ் 2, சாரி பெருக்குனா மைனஸ் 15 கழிச்சா மைனஸ் 2. ஸோ எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இதை இருக்கிறத நம்ம மேலே எடுத்து எழுதியிருக்கேன் சாமி. ஓகே, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த இடைவெளியில் என்ன மதிப்புலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 3. இங்கே என்ன இருக்கும், மைனஸ் 4 எடுத்துக்கிட்டா நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ன்னு எடுக்கிறேன். இங்கே மைனஸ் 2லேருந்து மைனஸ் 1, இங்கே சாரி மைனஸ் 3 மைனஸ் 2, நான் மைனஸ் 2.5 எடுக்கிறேன். மைனஸ் 2 நான் மைனஸ் 2.5 எடுக்கிறேன். இந்த பக்கம் மைனஸ் 2 மைனஸ் 1 0 ப்ளஸ் 1 நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன். அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2லேருந்து 5க்குள்ளே இந்த கேப்பில் 2லேருந்து 5க்குள்ளே நான் என்ன சாமி எடுப்பேன், 3 எடுத்துக்கிறேன், ப்ளஸ் 3. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5க்கு அப்புறமா நான் 6ன்னு எடுக்கிறேன். குறிகள் மட்டும் தான் போட போகிறோம். ஓகே, மைனஸ் 4ன்னு போட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 4 போட்டால் ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய குறி மைனஸ்.
-2.5 இது 2 தான். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். என்ன வந்து பெரிய குறி மைனஸ். அடுத்து 0 கூட 2 கூட்டினா என்ன தான் சாமி வரும்? +2 சொன்னது ப்ளஸ். 3 கூட 2 கூட்டினா +5 அப்போ குறி ப்ளஸ். 6 கூட 2 கூட்டினா ப்ளஸ் ஸோ ப்ளஸ். அடுத்து -4 எக்ஸுக்கு பதிலாக -4 -2 -6 -2.5 -2 -4.5 0 -2 -2 3 -2 +1 6 -2 +4. அடுத்து -4 மைனஸ் தான் 4 தான் பெருசு, பெரியனுடைய குறி மைனஸ். -2.5 பெரிய எண்ணு 3 அப்போ ப்ளஸ்ஸு. 0 +3 +3 +3 +3 +6. அடுத்து +6 +3 +9. இங்கே -4 -5 சேர்த்தா -9 -2.5 -5 -7.5 0 -5 -5 3 -5 -2 6 -5 +1 ஒன்றுன்னு போட்டால் சாரி குறியை மட்டும் போட்டால் போதும். இப்போ பார்க்கலாம். x -4 அப்படின்றது என்னது? x +2 × x -2 மேலே 2 மைனஸ் வருமா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா இதையும் பெருக்கணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ரெண்டு அப்போ குறி என்னது? இதனுடைய குறி ப்ளஸ். ஓகே, இப்போ இங்கே பாரு சாமி, மேலே ரெண்டுமே மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. கீழே என்ன இருக்குது? ஒத்தப்பட மைனஸ்னு வந்துடும். அப்போ மைனஸ். மேலே மைனஸு, கீழேயும் மைனஸு. இது ரெண்டையும் பெருக்குனா மைனஸ், இது ரெண்டையும் பெருக்குனா மைனஸ். ஸோ மைனஸில் வகுத்தான ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். மேலே ப்ளஸ்ஸு, கீழே ஒத்தப்பட மைனஸ். சில புரியுதா? இது ரெண்டுத்தையும் பெருக்கிறது தான். இங்கே ஏற்கனவே போட்டிருக்கும் பாரு, இதையும் குறிகளை பெருக்கிறது. மேலே பெருக்குனா ப்ளஸ், கீழே பெருக்குனா ஒத்தப்பட மைனஸ் தான் வரும் மைனஸ். அப்போ ப்ளஸ்ஸை மைனஸ் வகுத்தானா தான் வரும் மைனஸ். மேலே ப்ளஸ், கீழேயும் ப்ளஸ், அப்போனா வரும் சாமி ப்ளஸ். ஓகே, இப்போது இங்கே என்னென்னு கொடுத்துட்டாங்க? <= 0. என்னது? 0 விட கம்மி. அப்போ 0 விட கம்மியானவங்க யார்? இவங்க 2 பேரும். 0 விட கம்மினா மைனஸ் தானே. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு எடுத்து பார்க்கணும். யார் ஈக்குவல்ட்டுக்கு வராங்க? 0ன்னு வரணும் மதிப்பு. இங்கே 0/anything = தான் 0ன்னு வரும். 0/anything = தான் 0 வரும். இது 0வாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வரையறுக்க முடியாது. அப்போ மேலே 0 வர்றதுக்கு என்ன இதுவு? இங்கே -4 இருக்குதுன்னா இங்கே என்ன 4 இருக்கணும்? +4. ஓகே, அப்போ எந்த மதிப்பில் நமக்கு கிடைக்கும்? அப்போ எக்ஸனுடைய மதிப்பு இங்கே -2ன்னு போட்டால் இது ஃபுல்லாக 0 ஆகிடும். எக்ஸனுடைய மதிப்பு -2 இருந்துச்சுன்னா நாங்கள் போனோம் +2 போட்டால் இது ஃபுல்லாக 0 ஆகிடும், = 0 ஆகிடும். அப்போது +2க்கும் -2க்கும் மட்டும்தான் நமக்கு என்னென்னு கிடைக்கும்? = 0ன்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் சாமி? இங்கே மேலே ஃபுல்லாக 0 வரணும். இதனால் இதில் 1 0 வந்தால் கூட 0 தான். கீழே 0 வரக்கூடாது. அப்போ +r -2 +2 -2 எக்ஸினுடைய மதிப்பு இங்கே +2 இருக்கும்போது இங்கே -2ன்னு வரணும். சரி, +2 அந்த -2 -2 இருந்தால் +2. அப்போ எதை நம்ம சேர்க்கணும் சாமி? இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த டிக் அடித்தோம் இல்லையா, இந்த இடைவெளி இருக்குல்ல, -3 to -2, இந்த இடைவெளி +2 to +5. ஸோ தீர்வு காண எழுதலாம். தீர்வு கணம் இப்போ யார் வந்தது? இங்கே போட்டுங்க சாமி. -3 to -2 -3 to -2 -2ன்னா சொல்லிட்டோம். அதை -2 போடும்போது என்ன வந்துடும்? = 0 வந்துடும்ல. அப்போ என்ன பண்ணோம்? க்ளோஸ் ப்ராக்கெட். சேர்ப்பு +2ம் தீர்வில் வருது. அடுத்து இது +2 to +5. அப்போ +2 சேர்த்தா தான் அங்கே 0 வருது. +2 இந்த ப்ராக்கெட் எப்படி போடணும் பார்த்து சாமி? சேர்க்கணுன்றதுனால இந்த ப்ராக்கெட் போட்டோம். 2 5 இந்த ப்ராக்கெட் போடணும். ஓகே செல்லம், தேங்க்யூம்மா.